அனைத்து புகழும் அனைத்து கண்ணியமும் உயர்ந்த பண்புகளும் நம்மளை படைத்து மன்னித்து மன்னிக்க வேண்டி வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 64-11 நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டல்லாமல் இல்லை. நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டல்லாமல் இல்லை. மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கொள்கிறாரோ அவருடைய இதயத்தை அவர் நேர்வழியில் செலுத்துகின்றார். அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பையும் நன்கறிந்தவர், ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு படைப்பும் நன்கறிந்தவர். நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டல்லாமல் இல்லை. உலகத்தில் நடக்கூடிய வானங்கள்லையும் சரி, பூமியிலையும் சரி, நம்மளையும் சரி நடக்கூடிய ஒவ்வொரு நிகழும் நன்மையோ தீமையோ அவர் அனுமதி கொண்டல்லாமல் இல்லை. அப்ப நன்மைக்கும் தீமைக்கும் யார் காரணம்? இறைவன் வீழ்ச்சிட்டான், நன்மை தீமை வீழ்ச்சிட்டான். இறைவன் வீழ்ச்சிதான் நடக்கும், மனிதன் வேச்சதான் கிடைக்கும். விதி என்ன தெரியுங்களா? இறைவன் என்ன சொல்றான்னா, நான் வீழ்ச்சதான் நடக்கும், அதே மாதிரி நீங்க வேச்சதான் கிடைக்கும். நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கின்றது விதி. அப்ப விதி, இறைவன் விதி என்ன? நன்மை தீமைங்கிறத அறிவிச்சுட்டான், அதுல நன்மை தீமைக்கான ஞானத்தையும் கொடுத்துட்டா. இப்ப நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கான கூலிதான் இங்க விதியாக்கப்பட்டிருக்கு. அதுதான் வேதம். அப்ப நிகழும் நிகழ்ச்சி எல்லாம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டெல்லாம் இல்லை. ஒவ்வொரு நிகழும் சரி, உங்களிலோ அல்லது பூமியிலோ நடக்க எந்த ஒரு சம்பவமும் ஆனால் உண்டாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது வேதம். இவருக்கு இதுதான் நடக்கும் தீர்மானிக்கப்படலை, இந்த நேரத்துக்கு இதான் நடக்கும் தீர்மானிக்கப்படலை. இந்த செயலுக்கான கூலியும் அதுக்கான பலனும் தீர்மானிக்கப்பட்டது. இதான் விதி, இதான் வேதம். வேதம்னா விதின்னு அர்த்தம். அதை மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம வயநாடு பார்த்தோம், பார்த்து கடந்து போயிடக்கூடாது. இந்த வயநாடு சம்பவம் இது மட்டும் இல்லை, காலங்காலங்களா படுத்தில் ஒரு முறை இருமுறையோ உங்களுக்கு சோதிக்காமல் இருப்பது இல்லைங்கிறான். ஆனால் நீங்க திருந்துவதும் இல்லை, வருந்துவதும் இல்லைங்கிற. சுனாமி, கடல் சீற்றம், நிலநடுக்கம், பூமி அதிர்வு, புயல், இப்படி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இயற்கையின் பேரழிவு பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். நமக்கு அதில் என்ன படிப்புன்னு இருக்கு, என்ன பாடம் இருக்கு? பரதாபப்படுறோமா அல்லது உள்ளச்சம் கொள்றோமா, பயபக்தி வருதான்னு பார்க்கணும். நம்ம கண்மாடி பார்க்குறோம், கேட்குறோம், அதுக்கு வந்து மனசு என்ன தோணுது? பரதாபப்பட நிலையில் இருக்கிறோமா அல்லது பயபக்தி அதிகமாகுதா, உள்ளச்சம் அதிகமாகுதா, இல்லை அப்படியே கடந்து போயிடுறோமா? நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம், காலம் கடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அது நமக்கு சின்னதாக தெரியும். நம்ம அடையும் போது தான் அது அதோடைய வீரியம் தெரியும், நமக்கு அதோடைய பாதிப்பு தெரியும். எங்கேயோ நடக்குது, கேள்விப்படுறோம், பார்க்குறோம், கொஞ்சம் பரதாபப்படுறோம், ஏன்டா இப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம், விட்டுறோம், அவ்வளோதான். எதுவும் சொல்ல, நீங்கள் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அது சின்னதாக தெரியும். அது உங்களை அடையும் போது அது பெருசாக இருக்கும், நன்மையோ தீமையோ. அப்போ உள்ளச்சம் அதிகமாகும். உள்ளச்சம் வருதா அப்படின்னு பார்க்கணும். எத்தனை பேருக்கு உள்ளச்சம் வந்துச்சு, எத்தனை பேருக்கு பயம் வந்துச்சு, அதில் எத்தனை பேருக்கு அதில் படிப்பினை இருக்கு, பாடங்க இருக்கு. இல்லை எத்தனை பேர் பரதாபப்பட்டு அவங்க அப்படித்தான், அவங்க செஞ்ச அநியாயம் தான் போயிடுறோமா? இப்போ சுனாமி வரும்போது பார்த்தோம் இல்லையா, இப்படி கொத்து கொத்தா, மதம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, ஜாதி கிடையாது, கொத்து கொத்தா அள்ளிட்டு போயிடுச்சு. அதில் சடங்கும் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு பேரழிவு வரும்போதும் சரி, இன்னைக்கு வயநாட்டில் என்ன சொல்றாங்க? கடவுள் தேசம். எந்த கடவுளுடைய தேசம் அது? கேள்வி வரணும்ல. எந்த கடவுளுடைய தேசம்? அங்க இஸ்லாமியர் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, இன்னும் பல மதம் சார்ந்தவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கு, வழிபாடு இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு. அது கடவுள் தேசம். ஒட்டுமொத்தம் கடவுள் தேசம்னா எந்த கடவுளுடைய தேசம்? எந்த கடவுள் அழிச்சிச்சு, எந்த கடவுள் காப்பாற்ற தவிர்த்தாங்க? சொல்லுங்க, தோணும்ல. ஒரு கடவுள் அழிச்சா இன்னொரு கடவுள் காப்பாற்றணும்ல. ஏன்னா அங்கே 3 மதம் 4 மதம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கடவுள் தேசம்னா என்ன? எது கடவுள் தேசம்? எங்க
இறை உணர்வோட உள்ளச்சத்தோட வாழும்போது பயபக்தியோட அங்க சொர்க்கத்தின் வாயிலை திறக்கப்பட்ட அளவுக்கு நல்ல குளிர்ச்சியாக நீரோடையில் ஓடிக்கொண்டு அனைத்து விதமான கனிவுகளும் கொடுக்கப்பட்டு அங்க வறுமையும் பசியும் தீண்டாத நோய் தீண்டாத ஒரு உணர்வான சமயமான வாழ்க்கை சொர்க்கத்தினியான வாழ்க்கை வாங்க அது கடவுள் தேசம். ஆனா என்ன நடக்குதுங்க, அந்த ஒரு தேசம் மட்டும் கடவுள் தேசம் சொல்லலாமா? வானங்களும் பூமியும் இறைவனுக்குரியதாச்சு. வானங்களும் பூமியும் இறைவனுக்குரியது. என்ன சொல்றாங்க? கடவுள் தேசம் சொல்லியாச்சு. அப்ப எந்த கடவுள் அதை அழிச்சிச்சு, எந்த கடவுள் காப்பாற்ற அவருச்சுன்னு தான் பார்க்கணும். அப்ப அந்த சம்பவம் எப்படி பார்த்தோம்? அதாவது போன மாசம் இருந்த அந்த ஊரு, போன மாசம் இருந்த அந்த மக்கள் இந்த மாசம் இல்லை. போன வாரம் இருந்த அந்த மக்களும் அந்த ஊரும் இந்த மாசம் இல்லை, இந்த வாரம் இல்லை. முந்தைய தினம் அந்த இரவு பகல் விடியல, விடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு விடியல, யாரும் விழிக்கல, ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்டாச்சு. இங்க மட்டும் நடக்கல, உலகங்களும் நடத்திட்டு தான் இருக்குது. நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கும், பார்த்துட்டு தான் இருக்கோம். உள்ளாட்சி வரணுமா இல்லையா? முன்னறிவிப்பு இருக்கா? அதுக்கு இயற்கை சீரத்துக்கு முன்னறிவிப்பு இருக்கா? முன்னெச்சரிக்கை இருக்கா? ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க? நடந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இயற்கை இறைவனுடைய அருள். இறைவன் அனுமதி வரைக்கும் மனிதனை வாழ வைக்கும், இறைவன் அனுமதிக்க வரைக்கும் இறைவனை மனிதனை வாழ வைக்கும். இறைவனுடைய கட்டளை வச்சுன்னா சீரழிச்சோம். இயற்கையின் சீட்டம் இறைவனுடைய கோபம், இறைவனுடைய சாபமும். யாரும் தனிநபர் சொல்லல, பொதுவா மனிதர்களுக்கு உள்ளச்சம் வரணும், பயபக்தி வரணும். அத்தியாயம் 64:11 நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டல்லாமல் இல்லை. ஒவ்வொரு நிகழும் அவன் அனுமதி கொண்டுதான் நடக்குது, அவன் நாட்டத்தை கொண்டுதான் நடக்குது. நன்மையோ தீமையோ அவன் நாட்டு கூட நடக்குது. 57:22-23 57:22-23 குர்ஆன் வேதம் நினைவூட்டு நல்ல நினைவூட்டுது, காலத்தை நினைவூட்டுது, நேரத்தை நினைவூட்டுது, இறைவனை பற்றியான நினைவூட்டுதல் இருக்குது, நம்மளை பற்றியான நினைவூட்டுதல் இருக்குது, உபதேசங்கள் இருக்குது, எச்சரிக்கை இருக்குது, இதுல முன்னறிவிப்பு இருக்குது. நினைவூட்டுதல் முன்னறிவிப்பு. வேதத்தை படிக்கிறோம், அப்படி ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் வேதத்தை படிக்கணும். இதுல முன்னறிவிப்பு இருக்கு, எச்சரிக்கை இருக்குது, நடந்த சம்பவங்கள் இருக்குது, படிப்பினை இருக்குது. 57:22 பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த ஒரு சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னால் தீர்மானிக்கப்படாமல் இல்லை. தீர்மானிக்கப்பட்டதுங்கிற எந்த ஒரு சம்பவம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். நிச்சயமா இது அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதே ஆகும். நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, இல்லையா, அல்லது அந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு சம்பவம் சரி, அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுங்கிற. அப்ப இறைவன் தீர்மானிக்கப்பட்டதான் நடக்கும் அப்படிதான் தோணுது. அப்ப ஏற்கனவே இறைவன் தீர்மானிச்சுட்டான்ப்பா, இந்த ஊரை அழிக்கும் நாடிட்டான், இந்த ஊரை வாழ வைக்கணும்னு நினைக்கிட்டான், இந்த மனிதனுக்கு நோய் கொடுக்கணும்னு நினைக்கிட்டான், இந்த மனிதன் சுகம் கொடுக்கணும்னு நாடிட்டான் அப்படின்னா எந்த மனிதனும் சொல்லல, எந்த சமுதாயத்தையும் சொல்லல, எந்த ஊரையும் சொல்லல. எங்கெல்லாம் நன்மை இருக்குதோ அங்கெல்லாம் வாழ வைக்கப்படுவார்கள், எங்கெல்லாம் தீமை இருக்கோ அழிக்கப்படுவார்கள். உடனுக்குடனே கிடையாது. இறைவன் சொல்ற நீங்க செய்ய தவறுக்கு உடனுக்குடன் பிடிப்பதா இருந்தால் உலகத்துல ஒரு வீதம் வச்சிருக்காங்கிறான், உடனுக்குடன் பிடிப்பது இல்லைங்கிறான். ஒரு காலம் வரைக்கும் விட்டு வைக்கிறேன். இவன் மன்னிப்பவன், மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைத்துக் கொண்டான். கருணையின் காலவாசம். ஏன்னா யாரும் நம்ம தூய்மையாளர் கிடையாது, வரமீறி வாழ்ந்துட்டு இருக்கோம், இணைவித்து வாழ்ந்துட்டு இருக்கோம், நிராகரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். வரமீறல் இருக்குது, இணைவிப்பு இருக்குது, நிராகரிப்பு இருக்குது. சடங்கு அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில, இல்லையா, இணைவிப்பு இருக்குதான் செய்யுது. உணர்வோட வாழ்றோமா, உள்ளட்சத்தோட வாழ்றோமா? இல்ல. ஒவ்வொரு மதமும் சடங்கை பின்பற்றிட்டு இருக்கு, சடங்குல நிறைய இணைவிப்பு இருக்குது, நிராகரிப்பும் இருக்கு. அப்ப இறைவனுக்கு பொருத்தமா வாழ்றோம்னா இறைவனுக்கு பொருத்தமா வாழல, இயற்கை ஒன்றி வாழணும், இயற்கை ஒன்றி வாழல, இயற்கை அழிச்சிட்டு வாழ நினைக்கிறோம். இயற்கை அழிக்கும் போதெல்லாம் மனிதன் அழிவுக்கு வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இயற்கை மனிதனை வாழ வைக்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. இயற்கை இறைவனுடைய அருள்கொடையா இருக்கு. வானங்களும் பூமி இறைவனுக்காக, மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கு. இறைவன் தேவையற்றவர். இந்த மனித சமுதாயம் வாழ வைப்பதற்கு தான் இயற்கை. வானங்களும் பூமி படைக்கப்பட்டிருக்கு. 7 வானங்களை அடுக்கடுக்காக படைச்சுக்கேங்கிறான். பூமி அசையா இருக்கும்போது மலையை நிர்ணயிக்கேங்கிறான். இந்த மலை எப்படி எதுக்காக கொடுக்க? பூமி அசையா இருக்கும்போது. இது விஞ்ஞானிக்கு படிக்கணுமா இல்லையா? கொரோனா ஆராயணுமா இல்லையா? சொல்லணும்ல, மலையை தொடாதீங்கப்பா, இயற்கையை அழிக்காதீங்கப்பா, அது நமக்கே கேடான்னு சொல்லணுமா இல்லையா? எந்த விஞ்ஞானி சொல்லியிருக்காங்களா? மலைங்கிறது என்ன? அது காடு சேர்ந்தது. மலையும் காடு. இப்போ மலை சரிவா நிலச்சரிவா? நிலச்சரிவுன்னு சொல்லியிருக்காங்க. அது மலை சரிவு. மலை தான் சரிஞ்சிட்டு இருக்கு. மலை தானே சரிஞ்சிச்சு. பாறைகள்லாம் விழுந்துச்சா இல்லையா? அப்போ மண், பாறைகள், மரம், அதோடைய வேர் எல்லாம் சேர்ந்து இறுக்கி பிடிச்சிருக்கு அந்த மலையை. அப்போ அந்த மலை சரிவுன்றது என்ன அர்த்தம்? வரம் மீறும் போது அது ஒரு சாட்சி பொருள், அது காட்சி பொருள் கிடையாது. இதுன்னு சொன்னா நான் சாட்சி பொருள் ஆக்கியிருக்கேன். பூமி அசையாது இருக்கும்போது அந்த மலையை நினைக்கிறேன். அப்போ அந்த மலை இறைவனுடைய சாட்சி பொருள் தான், அதை காட்சி பொருள் ஆக்கிட்டாங்க.
என்ன ஆக்கிட்டாங்க, சுற்றுலாத்தலமாக்கி அங்க இருக்க காடெல்லாம் அழிச்சுக்கிட்டு தேயிலை தோட்டலை உருவாக்கி வரமீறிட்டாங்களா இல்லையா? இயற்கையை மனிதன் தொடும்போதெல்லாம் மனிதன் கேட்டான். என்ன சொல்றான், இந்த உணவு உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, இயற்கையை சார்ந்து வாழுங்க, சேர்ந்து வாழுங்க, அதை கை வைக்காங்க. மனிதனை கண்ணு பட்டுச்சு, கை பட்டுச்சு, அவனுக்கு அவனே அழிவு தேடிக்கிட்டான் இல்லையா? அப்ப இறைவன் என்ன சொல்றான், நான் எந்த அமைப்பில் படைச்சனோ அந்த அமைப்பில் நீங்க வாழுங்கிறான். எந்த அமைப்பில் உங்களை படைச்சனோ, உங்களுக்காக எதை அமைப்பில் படைச்சனோ அந்த அமைப்பில் வாழுங்க, எதையும் நீங்க மாத்தாதீங்க. இயற்கையை எதை வழிகாட்டும் அதில் மட்டும் வாழுங்க. இயற்கையை அழிச்சு நீங்க வாழ நினைக்காது. ஒரு சுயநல மனிதனுடைய சுயநலத்துக்காக, ஒரு தனிநபருக்காக அந்த காடையை அழிச்சிட்டு அதை டீல தோட்டமாக்கி அதில் இருக்க வளமெல்லாம் குறைஞ்சி அந்த உயிரோட்டெல்லாம் குறைஞ்சி சரிஞ்சிருச்சா இல்லையா? அப்ப இப்படிதான் எல்லா இயற்கையும் அழியுது. சரியா? அப்ப இவருடைய விதி என்ன, பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவக்கு எந்த ஒரு சம்பவமும் அதை நான் உண்டாக்குறமா தீர்மானிக்கப்படாமல் இல்லை. நிச்சயமா இது அல்லாஹ்வுக்கு மிக எளிதாகும். தீர்மானிக்கப்பட்டதுதான். நீங்க எதை கை வைக்கிறீங்களோ, நன்மையா இருந்தா நன்மை கிடைக்கும், தீமையான தீமை கிடைக்கும். நெருப்பு தொட்டா சுடுகிற விதி யார் தொடுவாங்கன்னு இல்லை. கரண்ட் தொட்டா சாக்கடிக்கிற விதி யார் தொடுவாங்கன்னு இல்லை. தொட்டிங்கன்னா சுடுவோம், தொட்டா சாக்கடிக்கும். அதே மாதிரி எதை விதைக்கிறீங்களோ அதான் விளையும். நன்மை வச்சு நன்மை விளையும். நெல் வச்சா நெல் தானே விளையும், கோதுமை விளையாது இல்லை. கோதுமை வச்சா கோதுமை விளை, நெல் விளையாது. எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் விளையும், அதுதான் விதி. இப்ப இறைவன் விதிச்சதான் நடக்கும், நீங்க விதைச்சதான் கிடைக்குங்கிறதான் விதி. இதுதான் வேதம். அத்தியாயம் 57:23. உங்களை விட்டு தவறி போன ஒன்றின் மீது துக்கப்படாமல் இருப்பதற்காகவும், உங்களை விட்டு தவறி போன ஒன்றின் மீது துக்கப்படாமல் இருப்பதற்காகவும். உங்களை விட்டு தவறி போச்சுன்னா துக்கப்படாதீங்கிற. ஏன்னா எது நிலையானது கிடையாது, யார் நிரந்தரமானதும் கிடையாது. சம்பவம் நம்மள நடக்க சம்பவமாகட்டும், இழப்பீடாகட்டும், பேரழிவாகட்டும், எது நடந்தாலும் நீங்க துக்கப்படாது. ஏன்னா அது விதிக்கப்பட்டது, உங்களுடைய கரங்களால் செய்து கொண்டதுதான். அதனால உங்களில் தவறி போன ஒன்றின் மீது துக்கப்படாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு அவன் அழித்து விட்டது மகிழாமல் இருக்கும். எதை கொடுத்தா நம்ம பெருமைகளாங்க, அது ஒரு நாள் அழிஞ்சிருங்கிறான். எதை தவற விட்டீங்களோ கவலைப்பட வேண்டாம், அது விதி, உங்களுடைய கரங்களால் செய்து கொண்டதுதான். எது கொடுக்கப்பட்டது பெருமை கொள்ளாதீங்க, அது ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். அதனால பெருமை கொள்ளாதீங்க, பணி உடையறாருங்க, உள்ளட்சம் உடையறாருங்க. உங்களை விட்டு தவறி போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்படாமல் இருப்பதற்காகவும், அவன் உங்களுக்கு அழித்து விட்டிருந்து நீங்கள் மகிழாவது இருக்கவும், கர்வமுடையோர் தற்பெருமுடையவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. பணிவுடையாருங்க, உள்ளட்சம் உடையாருங்க. அப்ப இயற்கை சீற்றம் வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பயப்படணும். அது வேதம் புரிஞ்சாதான் பயம் வரும், உள்ளட்சம் வரும். மதம் கடந்து, மொழி கடந்து உணர்வோட படிக்கணும், சிந்திக்கணும். இந்த வேதம் என்ன அறிவிக்குது, முன்னறிவிப்பு, நினைவூட்டும், எச்சரிக்கை. அப்ப விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் எல்லாம் சின்ன வேதத்தை படிக்கணும், குரானை படிக்கணும். அதில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நடந்து வரலாறு படிப்பினெல்லாம் இருக்குல்ல, எப்படிலாம் இறைவன் சமயத்தை அழிச்சுட்டான் பாக்குறோமா? 6:6. அவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறைகளை அழித்திருக்கின்றோம். அவர்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னே சொல்றான். நம்ம படிக்கும், நம்ம நெருக்கமா படிக்கும். யாரும் வரலாறு மாதிரி யாருக்கும் சொன்ன மாதிரி படிக்கக்கூடாது. உங்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறைகளை அழித்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா கேட்கிறான். தூதத்தை கேட்கிறான், போய் சொல்லுங்கிறான். அவங்க பார்க்கலையா, எத்தனையோ சமயத்தை அழிச்சிருக்கேன் பார்க்கலையா, சிந்திக்கலையான்னு கேட்கிறான். பார்க்கறதுனா கண்ணால் இல்லை, அகப்பார்வையில சிந்திக்கங்கிறான். எப்படி அழிச்சிருக்கான் பாருங்க. பூமியில் நாம் உங்களுக்கு செய்து தர வசதியெல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்தோம். பூமியில் உங்களுக்கு செய்து தர வசதியெல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்தோம். அவர்கள் மீது நாம் வானம் தாரத்தாரியாக பொழியுமாறு செய்து அவர்களுக்கு கீழ் ஆறுகளை செலுத்தி விடும்படி செய்தோம். பிறகு அவர்களின் பாவங்களின் காரணத்தால் அவர்களை அழித்து விட்டோம். அவர்களுக்கு பின் வேறு தலைமுறை உண்டாக்கணும். இது அவனுடைய வழிமுறை. இதான் சுண்ணத்துக்கு. இதனுடைய சுண்ணத்து என்ன வழிமுறை? என்ன? பாவத்தின் காரணம் பிடிச்சிட்டான், வேறு ஒரு தலைமையை உருவாக்கினான். இப்போ பாவத்தின் காரணமாக தான் பிடிக்கிறேங்க, அழிக்கிறேங்கிறான். நீங்க நன்றி செலுத்திக் கொண்டு நம்பிக்கொண்டு தான் வேதனை செய்தால் அல்ல என்ன லாபம் அடைய போறான்? அவனுக்கு எந்த லாபம் கிடையாது. நீங்க நன்றி செலுத்திக் கொண்டும் நம்பிக்கொண்டு இருந்தால் உங்களை வேதனை செய்தால் அல்ல என்ன லாபம் அடைய போறான்? சரியா? குர்ஆன்ல வரலாறு இருக்கு, அதுல படிப்பினை இருக்கு, அதுல முன்னறிவு இருக்கு, முன்னெச்சரிக்கை இருக்கு, நினைவூட்டுதல் இருக்குது. வேதத்தை சிந்தித்து உணரணும். அப்படியே ஓதிட்டே போகக்கூடாது, மந்திரம் மாதிரி படிச்சுட்டே போகக்கூடாது, பாடம் மாதிரி. சிந்திச்சா மட்டும்தான் அது குர்ஆன். சிந்திக்கலாம் அது வெறும் புத்தகம், அது பாடம், அது அவ்வளவுதான். ஓதுனோம்னா அது மந்திரம். சிந்தனைங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் உரியது. குர்ஆன் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவர். அதனால அரபியில் ஓதணும். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கு, இப்படி சொன்ன மூடலாம் ஆக்கிட்டாங்க, மூட நம்பிக்கை உண்டாக்கிட்டாங்க. எந்த மார்க்கத்தில் சடங்கு சம்பிரதாயம் இல்லையோ இந்த மாதிரி வெறும் சடங்கை உருவாக்கி மந்திரமாக்கிட்டாங்க. இந்த வேதம் சிந்தனைக்குரியது, நினைவூட்டு நல்ல விஷயம், எச்சரிக்கையானது. சரி, வரலாறு பாருங்க. 53 52 53.
இவர்களுக்கு முன்னர் இருந்த நூகுடைய சமூகத்தாரையும் நிச்சயமா அவர்கள் பெரும் அநியாயக்காரர்களாகவும் அட்டியம் செய்தவர்களாக இருந்தனர். வரலாறுல படிப்பினர் இருக்குங்க. உங்களுக்கு முன்னர் இவர்களுக்கு முன்னர் உங்களுக்கு முன்னர் இருந்த நூகுடைய சமூகத்தாரையும் நிச்சயமா அவர்கள் பெரும் அநியாயக்காரர்களாகவும் அட்டியம் செய்தவர்களாக இருந்தார்கள். அன்றியும் அவனே புரட்டி அடிக்கப்பட்ட ஊர்களையும் இறைவனே புரட்டி அடிக்கப்பட்ட ஊர்களையும் அவ்வூர்களை சூழ வேண்டியது சூழ்ந்து கொண்டது. அந்த சமுதாயத்தை சூழ வேண்டியது சூழ்ந்து கொண்டதுங்க. எப்படி சூழ்ந்துச்சு இல்லையா? பாக்குறோமா இல்லையா? சுனாமி எப்படி சூழ்ந்துச்சு, வெள்ளம் எப்படி சூழ்ந்துச்சு, இயற்கை சீற்றம் எப்படி சூழுது? தப்பிக்கவே முடியாது, எங்கேயும் நகல முடியாது, எல்லாம் புகஞ்சிட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா. புகஞ்சு அதாவது இந்த வெள்ளம் இந்த சீற்றம் இயற்கை எல்லாம் புணங்கள்லாம் அடிக்கப்பட்டு போய் இருக்கிறாங்க. நிறைய உடல்கள்லாம் தேங்கி போய் கிடந்துச்சு, கண்டுபிடிக்க முடியல. சொல்றாங்களா இல்லையா? உதாரணத்துக்கு ஒவ்வொரு சமூகம் நடக்கும் போதெல்லாம், ஒவ்வொரு காரியம் நடக்கும் போதெல்லாம் பிணங்கள்லாம் குமிஞ்சு கிடக்கு. அங்க மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, குலம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, மொழி கிடையாது, நிறம் கிடையாது, ஒட்டுமொத்தமா தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த புகஞ்சு கிடந்த பிணத்தை திருப்பி எடுத்து, அந்த உடலை திருப்பி எடுத்து திருப்பி இறுதி மரியாதை செய்யறாங்க, சடங்கு செய்யறாங்களாம். அது ஆட்டோமேட்டிக்கா புகஞ்சிச்சு, இன்னொன்று போச்சுட்டான், திருப்பி எடுத்து சடங்கு செய்யறாங்க. காரணம் மனிதன் திருப்பி என்ன செய்யறான்? அந்த இயற்கையை சிந்திக்கிறது இல்லை. வர மீறிட்டமே இவனுக்கு கடவுள் தேசம் யாரா கடவுளை பத்தி பேசினாங்களா? இது வரைக்கும் கடவுள் தேசம் அழிக்கப்பட்டுன்னு சொன்னாங்க, பிடிக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. கடவுளை பத்தி ஒருத்தரோட பேசலையே, எந்த கடவுளும் சொல்லவும் இல்லையே. எப்படி கடவுள் தேசம் ஆகும்? உதாரணம். அப்ப கடவுளை பற்றி நினைவு வர மாட்டேங்குது. இயற்கையை பத்தியான இயற்கை பேரழி வரும்போது இறைவனை பத்தி அங்க ஞாபகம் வரணும், உள்ளட்சம் வரணும், பயபக்தி வரணும். சரியா? அப்ப அவங்களை சூழ வேண்டியது சூழ்ந்து கொண்டது, தப்பிக்கவே முடியாதுங்கிறான். தப்பிக்க முடிஞ்சா? முடியலையே. ஒருத்தர் சொல்றாரு, நான் காலை எழுந்து பாக்குறேன், என்னுடைய வீட்டுல 60 உடல் ஒதுங்கி கிடக்குங்கிற. 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்கிறாங்க. கடல்ல போய் கலந்துருச்சா தெரியலேங்கிற. எத்தனை பேர் எனக்கு காணலேங்கிற. நமக்கு சொல்ற அவங்க கணக்கெல்லாம் பார்த்தா கம்மி தான், ஏன்னா பயந்துருவோம்னு சொல்லிட்டு நிறைய நடந்திருக்கும். தெரியாது. தலைக்கெல்லாம் புரட்டப்பட்டாச்சா இல்லையா? நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லையே, ஊரே காணோம், அடிஞ்சு போச்சு, வரைபடத்துல இல்லைங்கிற அளவுக்கு சொல்றதா ஆயிட்டாங்க. அப்ப இறைவனுடைய கோபம் எப்படி இருக்கு பாரு. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான் எச்சரிக்கை தான். விட்டு வைக்கப்பட்டவர்களும் எச்சரிக்கை. நம்பிக்கொண்ட உபதேசம், நிராகரிச்ச எச்சரிக்கை. உங்களை அடைய நேரம் ஆகாதுங்கிறான், பயந்துக்கணும். எனவே உங்களுடைய இறைவனின் அருள்கொடையை எதை நீங்க சந்தேகிக்கிறீர்கள்? இவர் முந்தைய எச்சரிக்கைகளில் உள்ள எச்சரிக்கைகள் தான் உங்களுக்கு எச்சரிக்கப்படுதுங்க. அதனால முந்தைய சமூகத்தை பாருங்க, உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குது இல்லையா? 15:4-5 ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு நம்ம தெளிவு பண்ணணும். இதை விட்டு வெளியே போய், குரானை விட்டு வெளியே போயிடக்கூடாது, வேதத்துக்கு வெளியே போயிட. விளக்கத்துக்கு உணர்வு, சிந்தனை, வேதம், இதை கொண்டுதான் நம்ம விளக்கம் பெறணும். கதைகள்லையோ புராணங்கள்லையோ கற்பனைகளையோ போயிடக்கூடாது. 15:4-5 எந்த ஊரையும் அவர்களுக்கு அறிவிக்கப்படாமல் அளிப்பதில்லை. எந்த ஊரையும் அவர்கள் அறிவிக்கப்படாமல் அளிப்பதில்லை. எந்த ஒரு சமுதாயமும் தன்னுக்குரிய தவணை முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். விதிக்கப்பட்டதுதான், காலம் விதிக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, நன்மைக்கும் தீமைக்கும். உங்களில் அழகேசலோட யார் என்று சோதிப்பதற்காக படைச்சிருக்கேங்கிறான். மரணத்தையும் வாழை வீச்சுக்கங்க. மரணம் என்னது? விதி, நேரம். வாழ்வுனா என்ன? காலம், கொடுக்கப்பட்ட காலம். இதுலதான் அழகேசல யார். அழகேசல விட்டாச்சு. யார் அழகா சடங்கு பண்றா, யார் எந்த மதத்தை பின்பற்றிட்டு இருக்கா, இந்த மதத்துடைய தான் சொர்க்கம் போவாங்க, அந்த மதத்துடைய தான் சொர்க்கம் போவாங்க, இந்த சடங்கு பண்ணா நம்ம இந்த பரிகாரம் பண்ணா சொர்க்கம் போயிடலாம். இது மட்டும் தான் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப வேதம் சடங்கு போதிக்கல, மதத்தை போதிக்கல, உணர்வையும் உள்ளட்சத்தை மட்டும் தான் போதிக்கும். இங்க இதுல என்ன படிப்பினா இருக்கு பாருங்க. இதே வசனத்தை தான் அரபில ஓதுவாங்க, ஒண்ணுமே தெரியாது. இப்ப நம்ம தமிழ்ல படிக்கும் உள்ளட்சம் வருது இல்ல, உணர்வு வருது இல்ல, படிப்பினை இருக்குல்ல. இது அரபில ஓதுனா புரியுமா? டெய்லி ஓதுவாங்க, ஒரு நாளைக்கு 5 வேளை ஓதுவாங்க, வருஷத்துல ஃபுல்லா ஒரு நாள் ஓதுவாங்க. ஒரு வருஷத்தை கத்தம் ஓதியாச்சு, குர்ஆன் ஓதியாச்சு, ஒன்றும் பயமும் இருக்காது. நான் ஓதிட்டேன், புண்ணியம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ ஓதுனா புண்ணியம் கிடைக்கும், சிரிச்சிடக்கூடாது. இப்படி ஓதுனா புண்ணியம் கிடைக்கும். ஏதோ ஒரு மொழியில, நமக்கான மொழி அது அல்லாவுக்கு அரபி தான் மொழியா? இல்லையா? அவன் உணர்வு தானே மொழி. மொழிக்கெல்லாம் தாய் எது? உணர்வு தானே. தாய்மொழி ஒன்று இருக்கு, ஒவ்வொருத்தரும் தாய்மொழி இருக்குது. ஆனா மொழிக்கெல்லாம் தாய் எதுனா உணர்வு. இது உணர்வுக்குரியது, உள்ளட்சத்துக்குரியது. அப்ப எப்படி பயம் பாருங்க. எந்த ஊரையும் அவர்களுக்கான அறிவிக்கப்படாமல் நாம் அளிப்பதில்லை. எந்த ஒரு சமுதாயமும் தனக்குரிய தவணைக்கு முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். 6:131 எந்த இமாம்களும் இப்படி ஆயத்தை எடுத்து இப்படிதான் படிக்கணும், ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை கொண்டு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நமக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லை.
ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு மத குருமார்களையும் செய்யணும். அவங்க வேதத்தை நீங்க இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் சிந்திக்கணும், படிப்பினை பெறணும், உள்ளட்சம் வரணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? எல்லா வேதமும் அந்தந்த மொழியில மந்திரமா ஓதிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். 6:131 காரணம் யாதனில் அநியாயம் செய்வோரின் ஊரை அதில் இருப்போர் எச்சரிக்கையில் இல்லாமல் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக இறைவன் அழிப்பதில்லை என்பதாகும். அதில் இருப்போர் எச்சரிக்கை இல்லாமல் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக இறைவன் அழிப்பதில்லை என்பதே ஆகும். எச்சரிக்கை செய்யறான், ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கு, அடுத்து வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, நபிமார்களும் தூதரும் அனுப்பப்பட்டிருக்காங்க, எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அலட்சியப்படுத்தியாச்சு. அது இல்லாம என்ன செய்யறான், இறைவன் யாரும் நேரடியாக பேசுறதில்லை. ஒன்று ஆன்மா மூலியமா, அடுத்து வேதத்து மூலியமா, தூதர் மூலியமா, நடக்க சம்பவம் மூலியமா. இப்போ பேரையும் நடந்துச்சுல, இறைவன் பேசுறான், நம்மகிட்ட பேசுறான், பாருப்பான்றான், பாரு நாளைக்கு இது ஒன்று வந்துடாம பார்த்துக்கோ, பாதுகாத்துக்குங்க. இப்படி நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ நமக்கு ஒரு எச்சரிக்கை இறைவன் நம்மகிட்ட பேசுறான். எதெல்லாம் கேட்குறோமோ அதில் நமக்கு எச்சரிக்கை தான் பேசான்னு இருக்கும். உபதேசமா எடுத்துக்கணும், எச்சரிக்கையா எடுத்துக்கணும். உள்ளச்சமுடையவர்கள்லாம் உபதேசம், நிராகரிப்பெல்லாம் எச்சரிக்கை. இப்போ காரணம் யாதனில் அநியாயம் செய்பவர்களின் ஊரை அதில் இருப்போர் எச்சரிக்கையில் இல்லாமல் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக இறைவன் அழிப்பதில்லை என்பதே ஆகும். அப்ப இறைவன் எச்சரிக்கை செய்யாமல் அழிப்பதில்லை, உபதேசம் இல்லாமல் அழிப்பதில்லை, நேர்வழி காட்டாமல் அழிப்பதில்லை. அதுக்கு முன்னாடி காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, மன்னிச்சுதான் வாழ வச்சுட்டு இருக்கான், மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான். இந்த மன்னிப்பை நம்ம தவறா பயன்படுத்துறோம். அந்த கருணையின் காலவாசலை புரிஞ்சுக்காம வரமீறி இணை வச்சு இன்னும் உலக வாழ்க்கையில முழுகி போய் அவங்களுக்கு தான் நடந்துச்சு, நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ, நம்ம என்னமோ புண்ணியவாள் மாதிரி. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க மாதிரி, யாருக்காவது நடந்துச்சுன்னா அவங்க செஞ்ச பாவம் பாஞ்சிட்டு போயிடும். நம்ம செஞ்ச பாவத்தை திரும்பி பார்க்கறது, நம்மள வர வேண்டி இருக்கு, அவங்க வந்துருச்சு, நமக்கு இன்னும் பெருசு காத்துட்டு இருக்கு. நமக்கு திரும்பமா இல்லையா? 17:58 இன்னும் 2 நாளைக்கு முன்னர் எந்த ஊரையும் நாம் அழிக்காமல் அல்லது கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்யாமல் இருப்பதில்லை. இது புத்தகத்தில் விளக்கப்பட்டே இருக்கிறது, வேதத்தில் விளக்கப்பட்டிருக்க தெளிவா இருக்கிற. 2 நாளைக்கு முன்னாடி, உங்களுடைய இறுதி காலத்துக்கு முன்னாடி எந்த ஊரையும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை. அந்த சமயத்து காலம் நெருங்கி போச்சு. நோயை கொண்டு வறுமையை கொண்டு பிடிக்கிறேங்கிறான், இயற்கை சீற்றத்தை கொண்டு பிடிக்கிறேங்கிறான். ஆனாலும் மனிதன் திருந்துறதுல வருது இல்லை, தான் அறிவு கொண்டு எப்படியே தச்சிருக்கான்னு பார்க்குறான். தன்னோட அறிவு கொண்டு எப்படி நூஹ் நபியுடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த சமயத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பலை ரெடி பண்ண சொல்றான். அந்த கப்பலை நம்பிக்கொண்டவர்களாம் ஏற்றிக்கிறான், பறவைகளையும் இன்னும் நம்பிக்கொண்டவர்களாம் ஏறிக்குங்க. அப்படி ஏற்றிட்டு இருக்கும்போது தன்னுடைய மகன் தள்ளி நிற்கிறார். யாரு? நூகனுடைய மகன் தள்ளி நிற்கிறார். பாப்பா இதில் ஏறிக்கப்பா, அந்த கப்பலில் ஏறிக்கோ, இருவன் சமயத்தை அழிக்க போறான் அப்படின்னு சொன்னா, எனக்கு தப்பிச்சுக்க தெரியும் சொல்றார். அதாவது அறிவின் காரணமா எனக்கு தப்பிச்சுக்க தெரியும் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அலை குறுக்கிட்டு எனக்கு தூக்கிட்டு போயிடுச்சு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. உங்க அறிவு அவ்வளோதான் சொல்றான். நீங்க நினைக்கிறதுக்குள்ள இறைவனுடைய காரியம் நிறைவேறுங்க. அப்ப இப்ப இந்த இயற்கை சீற்றத்துல யாரும் தப்பிக்க முடிஞ்சா? அறிவு தோத்து போச்சு தானே, பயன்படல தானே. இவ்வளவு பெரிய பெரிய விஞ்ஞானிகளாம் இங்க வாழ்றதை விட்டுட்டு செவ்வாய் கிரகத்திலையும் நிலையிலிருந்து வாழ நினைக்கிறாங்களா இல்லையா? இங்க இருக்க இயற்கை சீற்றத்தில் தப்பிக்க முடியல, இங்க இயற்கையில வாழ முடியல. இதை விட்டு இங்க எவ்வளவு இடம் இருக்குது, இயற்கையா வாழ்றதுக்கு எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் அழிச்சிட்டு அங்க போய் வாழ போறாங்க. இதை அழிச்சிட்டு அங்க போய் வாழ்ந்து என்ன பண்றோம்? அப்ப இயற்கை என்பது என்ன அர்த்தம்? அருள் கிடையாது, வரப்பிரசாதம். அதுல எப்படி வாழணும், உணர்வோட உள்ளச்சத்தோடு வாழணுமா இல்லை, இயற்கை அழிக்காம வாழணுமா இல்லை. அத்தியாயம் 11:100 இவை சில ஊர்களின் வரலாறுகளாகும். உங்களுக்கு காட்டக்கூடியது, சொல்லக்கூடியது படிப்பினையாகட்டும், முந்தி நடந்ததாகட்டும், நடந்து கொண்டதாகட்டும், நடக்க போறதாகட்டும். இப்படி நடந்தது படிப்பினை, நடந்து கொண்டிருப்பது உபதேசம், நடக்க போறது எச்சரிக்கைங்க. இது எக்காலத்து பொருந்தக்கூடியது, வேதம் எக்காலத்து பொருந்தக்கூடியது, முக்காலத்துக்கானது. இவை சில ஊர்களின் வரலாறுகள் ஆகும். இவற்றை நாம் உமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றோம். இவற்றில் சில உள்ளன, சில அழிக்கப்பட்டன. எதை சொல்லிக்கலாம்? சில இருக்குது, உங்களுக்கு அடையாளமா இருக்குது, சில அடையாளம் தெரியாம போயிடுச்சுங்கிறான். இருக்கு இல்லையா? இப்போ தனுஷ்கோடி பார்க்குறோம், அடையாளம் இருக்கு. இன்னும் சில ஊர்கள் அழிக்கப்பட்டுச்சு. இப்போ அழிக்கப்பட்ட ஊர் வடநாடு அழிக்கப்பட்டுச்சு, அடையாளமே இல்லை. அது மட்டும் இல்லை, நிறைய ஊர்கள் அழிக்கப்பட்டிருக்கு இல்லையா, நம்ம பார்த்து தானே இருக்கும். அப்ப இன்னும் அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை, எனினும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். நான் அநியாயம் செய்யலைங்கிறான். என்ன சொல்றோம்? நல்ல நடந்தா நான் தான் சொல்றோம், கெட்ட நடந்தா இறைவன் அநியாயம் செஞ்சுட்டான்பா, கடவுள் அநியாயம் பண்ணிட்டான்பா, இயற்கை அழிச்சுட்டான் சொல்றோமா இல்லையா? இப்படி அநியாயமா அழிச்சுட்டானே, ஊரே அழிஞ்சு போச்சு. சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? ஒரு எண்ணம் தோணும் தானே, எல்லாத்துக்குமே தோணும். ரொம்ப இறக்க வேணும் நமக்கு. என்ன கேட்போம்?
குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க கேட்குறமா இல்லை? பெரியவங்களாம் பண்ணி பாவம் முறையா, ரைட், ஓகே. குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சாங்க? குழந்தைங்க ஒரு பாவம் செய்யலை. பெற்றோர் செஞ்ச பாவம் தான், வரமீத பாவம் தான். அவங்களுக்கான சந்ததிக்கானதை விட்டு வைக்கல, அழிச்சாச்சு. இனிமேல் அவங்களுக்கு என்ன இருக்குங்கிறா இது? இப்படி உங்களுடைய சந்ததிக்கான நீங்கள் அழிச்சிட்டீங்க, இயற்கை அழிச்சிட்டீங்க. எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கு? விதையில்லாத உணவு தானே சந்ததி. விதைனா சந்ததி. நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க, விதை கிடையாது. அந்த மாதிரி இயற்கை நீங்கள் அழிச்சிட்டே வரீங்க, சந்ததிக்கு நீங்கள் விட்டு வைக்கல. இனிமேல் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஆனால் இறைவன் கண்ணியமாக அவங்களை எடுத்துக்கிட்டான். அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவங்க விதிவிலக்கு, குழந்தைகளை விதிவிலக்கு. இனிமேல் நீங்கள் வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறான். எப்படி சந்ததிகளுக்கு நீங்கள் எதை விட்டு வைக்கல, அவங்க வாழ்றதுக்கு இங்கே என்ன இருக்கு? அதெல்லாம் நான் இறைவன் நினைச்சிடான், அவளுக்கான நான் கொடுத்துட்றேங்க. சரி, உங்களுக்கு இனிமேல் நீங்கள் வாழ்றதுக்கு என்ன இருக்கு? இல்லை நீங்களே அழிச்சுக்கிட்டீங்கல்ல, நீங்களும் அழிஞ்சு போயிருங்க. புரியுதா? இதில் உபதேசம் எச்சரிக்கை இருக்கு இல்லையா? உபதேசம் இருக்கு, எச்சரிக்கை. அப்போ எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கு. குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சாங்க? இறைவன் சொன்னா குழந்தைங்க எந்த பாவம் செய்யல, நீங்கள் செஞ்ச பாவம் தான். அவங்களை விட்டு வைக்க முடியாது. ஏன்னா அவங்க வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிட்டீங்க. அவங்களுக்காக நான் கொடுத்துட்றேன். இனி நீங்கள் வாழ்றதுக்கு எதுவுமே இல்லை, நீங்களும் வந்துருங்க. இருக்கா இல்லையா? இன்னும் அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை, எனினும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். உங்களுடைய இறைவனிடமிருந்து கட்டளை வந்தபோது அல்லாஹ்வை அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்த அவர்கள் தெய்வங்கள் எதுவும் அவர்களுக்கு எவ்வித பலனும் அளிக்கவில்லை. மேலும் அவை அவர்களுக்கு நஷ்டத்தை தவிர அதிகரிக்க செய்யவில்லை. தெய்வம்னா என்ன? எது என்னை பாதுகாக்கணும்? அது தெய்வம். இதுதான் என்னை பாதுகாக்கும், என் அறிவு என்னை பாதுகாக்கும், என் பொருள் என்னை பாதுகாக்கும், என் டெக்னாலஜி என்னை பாதுகாக்கும். விஞ்ஞானம் பாதுகாச்சு ஏதாச்சும் இல்லையா? நடந்ததுக்கப்புறம் எண்ணிக்கையில் சொல்லுவாங்க, இவ்வளோ எண்ணிக்கை நடந்துச்சு. நடக்குமா சொல்ல முடியாது. ஜோசியக்காரமாக தான் பேசுவாங்க, அவ்வளோதான். அது என்ன தடுக்கணும்? தடுக்க முடியாது. என்ன தடுக்கும்? உணர்வும் உள்ளட்சம் மட்டும் தடுக்கும். இயற்கை எதையும் தடுக்கணும்னு சொன்னால் இயற்கை எதுவும் தடுக்க முடியாது. நம்முடைய உணர்வும் உள்ளட்சமும் இதனுடைய அந்த விதியிலிருந்து நம்மளை தடுக்கும், அவ்வளோதான். இதுதான் சொன்னால் உள்ளட்சம் முறையில் நாம் பாதுகாப்போம். 11:102 அநியாயம் செய்யும் ஊரை உன் இறைவன் பிடிப்போமானால் இவ்விதமே பாருங்கிற. இப்படிதான் பார்த்துக்க, உங்களையும் தான் அப்படிங்கிறான். அவங்களும் மட்டும் இல்லை, உங்களையும் தான். திரும்புங்க, இரண்டு திரும்புங்க, நீங்க திரும்புங்கிற. அநியாயம் செய்யும் ஊரை உன் இறைவன் பிடிப்பானால் இவ்விதமே நிச்சயமாக அவனுடைய பிடி வேதனை மிக்கதாகவும் மிக கடுமையானதாக இருக்கிறான். வேதனையா இருக்கா? கடுமையா இருக்குல்ல? கடுமையானது தானே. பார்த்தோமா இல்லையா? நம்ம பேசிட்டு போயிடுறோம். அங்க அந்த நிலையில அந்த இடத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் பேட்டி கொடுக்குறாங்க, அழுதுகிட்டே கண்ணீர் மூலமா, நான் இப்ப பார்த்தேன், இப்படி இருந்தது. கடைசி வார்த்தை, அதாவது முதல் பெண்மணி தான் அந்த போன்ல சொன்னாங்களா, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னாங்களா, ஆனா அவங்களே இல்லை. இப்படி நிறைய பேர் அந்த இடத்துல அங்க நின்று அந்த காலத்துல இருந்தவங்க சொல்றாங்க. அங்க போய் மணலை எப்படி இருக்கணும்? மணலை இங்கேருந்து பேசிடுறோம், பார்த்துடுறோம், கடந்து போயிட்டே இருக்கும். அந்த மணலை எப்படி இருக்குன்னு சொன்னா அதை நான் அப்படியே உணர்ந்து பார்க்கணும், அப்படியே லைவா பார்க்கணும். இது வேண்டாமே இறைவனே, நமக்கும் சரி, நம்ம குடும்பத்தார், நம்ம சந்ததிகளுக்கு வேண்டாமே. அத்தியாயம் 11:103 நிச்சயமா இறுதி நாளில் வேதனை பயப்படுவதற்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது. பாருங்க, வேதனை எப்படி உபதேசம் பண்ணது, எச்சரிக்கை செய்து பாருங்க. நிச்சயமா இறுதி நாளின் வேதனையை பயப்படுவதற்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது. எதுல? இறுதி நாள் இப்படிதான் இருக்குங்கிறான், கொண்டு சேர்ப்போங்கிறான், கொத்தா கொண்டு போயிருங்கிறான், என்கிட்ட தான் வரணும், மீள முடியாதுங்கிறான். முடிச்சுல முழுகடி கேட்டாச்சா? வேதனை எப்படி இருக்கு? அப்ப இதுல அத்தாட்சி இருக்கின்றது. இது மனிதர்களுக்கு யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளாகும். அந்நாளில் சாட்சி நிலைபெறும் நாளாகும். இன்னும் குறிப்பிட்ட தவணைக்காகவே தவிர அதனை நாம் பிற்படுத்தவில்லை. உங்களுக்கும் காலம் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் பிற்படுத்திருக்கேங்கிறான். உங்க ஒவ்வொருத்தருக்கும் காலம் பிற்படுத்தப்பட்டிருக்கு. காரணம் என்ன? தவணை கொடுக்கப்பட்டிருக்கு, உடனுக்குடன் பிடிப்பதில்லை. சரியா? 10:50 அத்தியாயம் 10:50.